Hiii Friends, welcome to Vanchi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான அரிசி மாவு புட்டு ரெசிபியை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ராகி புட்டு பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பால் கொழுக்கட்டை ரெசிபி செய்யறப்போ உங்களுக்கு சொல்லிருப்பேன். புட்டு கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு அரிசி மாவு எப்போவுமே வறுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு, சீவல், காராச்சி இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம கடையில் வாங்கின மாவு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்த பச்சை அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 கப் அளவு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி இல்லாட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி போட்டு பண்ணுறப்ப நான் சொல்லியிருப்பேன் மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. மாவு நல்லா ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அதை எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி நிற்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே அந்த தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். மேலே ஆவி வரும். ப்ளஸ் எடுத்து நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் அது வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம இந்த புட்டில் ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதில் வந்து வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். அது வெடிக்கிற சவுண்டு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சி அதில் போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவு போட்டு தேங்காய், ஜீனி, எண்ணெய் இது மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் வேக வச்ச புட்டு கூட. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு தரும். எங்கள் பாட்டி வந்து வறுத்து எள்ளு ஆட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து 2யும் மிக்ஸ் பண்ணி இந்த புட்டு எப்போவுமே பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க. அடுத்து எப்போ நீங்கள் புட்டு செய்வீங்கன்னு சொல்லி ஆசையாக கேட்பாங்க. இப்போது நம்ம வேக வச்ச புட்டை ஒரு பவுலில் எடுத்துட்டோம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பீசஸை மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா துருவி எடுத்தாச்சு. அந்த தேங்காய் துருவல், வறுத்த எள்ளு, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே புட்டு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா அதிகமாக ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரைக்கும் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற மாவோட அளவு பொறுத்து எண்ணெய் ஆட் பண்ணணும். இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த புட்டுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி புட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த சுகர் ஆட் பண்ணி உடனே சாப்பிட்டோம்னா நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட சுவையான அரிசி மாவு போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த எள்ளு, வறுத்த முந்திரி பருப்பு அங்கங்கே தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.